இன்னைக்கும் போயிட்டாங்க பாதியில். ஆனால் கரண்ட் கம்பத்தில் ஏறி என்ன பண்ணுறீங்க? இவர் தாங்க மதிங்க வா. என்னன்னு பேசணும். என் ஃப்ரெண்டு புதுசாக எம்டி எடுத்துருக்கான் பார்த்துக்கோங்க. இது வண்டி, அந்த வண்டியை வச்சு வீடியோ ஜம்முன்னு எடுத்து ரீல்ஸ் போடணுமா. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்க. இல்லை அக்கனிமாடா அக்கனிமாடா அக்கட தேக்கு ஃபேமிலி பார்க்காம பாரு. ஏலே பாரு என்ன பண்ணுறீங்க? புது எடுத்துருக்காம அதான் விளக்கு மதிங்க வா. சீக்கிரம் வாழ. வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். சரி என்ன பண்ணிட்டு இருக்க? வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நீ ஏன் வீடியோ எடுக்க? ஆமா, என்ன எடுக்காண்டாமா, என்ன ரீல்ஸ் போடாண்டாமா? நீ எதுக்கு ரீல்ஸ் போட்டு பைக் துடைக்கியா? எதுக்காக? வீடியோ எடுக்கவா? யாருக்கு? ரீல்ஸ் போட. ரீல்ஸ் போடுறதுக்கா? எடிட்டர் யாரு? கேமராமேன் யாரு? கேமராமேன் மதுவா. எடிட்டர் வந்து இல்லை இவனை நம்பி எப்படிலாம் கேமராமேனாக அந்த பதவியை கொடுத்தீங்க? ஏன்னா நான் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், என்னை பற்றி இப்படி சொல்லுங்க. டேய் நீ ஆர்டிஸ்ட்னால நம்ப முடியலையா? என்னை பற்றி என்ன வார்த்தை கேட்டுட்டேன். நான் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இப்படி சொல்லுங்க. எடுப்போம்ண்ணே, நான் வீடியோலாம் நல்லா எடுப்பேன். நிறைய சென்னை உன் திறமையை பார்ப்போம். சரி பார்ப்போம். நம்மளாம் மட்டும் சிரிச்சு விடாங்க. அதான் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எல்லாம் ரெடி ஆயிட்டு பயங்கரமான அலப்பறையா இருக்கு. ஆமா ஜிகிர்தண்டா சமூகத்துல போட தலைவரே இவர்தான். என்ன இந்த பக்கம் நீ அண்ணாச்சி மகன். அண்ணாச்சி வருங்க. மது அண்ணாச்சி அவரு இவர் தாங்க. ஜிகிர்தண்டா சம்பவத்தோட தலைவர். நீ எனக்கு தெரியாது. அப்பா எடுத்துட்டு பருத்தி வீரன் செவ்வாழையில இவர் தான் நடிச்சாரு. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேக்குடா முடியுமா? முடியாது. மண்டே ஒழுங்காங்களா? இது என்ன அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னை போட்டு கடியாம சிரிக்கிற மாதிரிலாம் நீ ஆக்கு வைப்போ. துணி அடிச்சு இவ்வளவு இருக்குங்க. யார் பைக் எடுத்து போனா? கேமரா வரல. இவன் வேற எந்த கம்பத்தை பார்த்தாலும் ஒன்றா தொங்கிடுதான். கரண்ட் கம்பத்தையும் விட மாட்டான் போல இருக்கு. எக்ஸசைஸ் ஆர்வத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? சென்னையில இருக்கும்போது தான் எந்த கம்பியை பார்த்தாலும் தொங்கிக்கிட்டு இருப்ப. மலேசியாவுக்கு வந்து உன் புத்தி மாறலையா? ஆனா கரண்ட் கம்பத்துல ஏறி என்ன பண்றீங்க? லைன்மேன் வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சா? ஆடுமைக்கிற பிசினஸா பண்ணிட்டு இருந்தீங்க கேள்விப்பட்டேன். நீ என்னதான் குறி வச்சாலும் ஒன்றும் பண்ண போறது இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த போஸ்? இன்னைக்கும் போயிட்டாங்க பாதியில். இதனால வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. வீடியோ இதோட ஸ்டாப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ வருவாங்கன்னு தெரியல. நானும் அரை மணி நேரம் ஆச்சு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஒருத்தர் வந்த மாதிரி தெரியலையா? என்ன இப்போ பைபாஸுக்கு போயிட்டு வந்துடுவோம், கொஞ்சம் இருந்தாலும் அவன் அரை மணி நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆளை காணல. நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கேன். என்னடா இது ஒருத்தரும் காணலையே அப்படின்ட்டு ஃபோன் அடிச்சிருக்கேன். என்ன நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம்னே, எல்லோரும் எடுக்கணும்னு சொல்லுதாங்கண்ணே, அதாம்னே நேரம் ஆகுது. அப்படி அந்த கடையில் போய் டீ குடிச்சிட்டு வருவோம்னே, நேரம் ஆயிரும், சாரிண்ணே அப்படின்ட்டு கேட்குறாங்க. கடுப்பாயிருச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸை கூட்டா வர மாட்டேங்க எதுக்குமே. என்ன பண்ணிட்டு இனி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எலெக்ஷனு, ஓட்டு போட்டுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஃப்ரீனால கொஞ்ச நேரம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நீ நாளைக்கு வேலைக்கு போவேன். நீ ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்கணும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை தெளிவாக பிளான் போட்டுருந்தோம். சரி வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படிக்கு சொல்ல மாட்டேனே. டாடா பாய் பாய். வீட்டுக்கு வந்துட்டேன். இனி அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. ப்ரோக்ராம் கேன்சல்.